Hi everyone, welcome to Guideless Goat Bank Exam Tamil. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SBI PO prelims-ஓட expected cutoff, good attempt, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். அதான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு போட்டிருந்தா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை டீட்டெயிலாக பார்க்க போறோம். எக்ஸாம் எவ்வளோ டேஸாக நடந்து முடிஞ்சுது, எத்தனை ஷிஃப்டாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னா 3 days நடந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 2 days தான் நடந்திருக்கு. 8th and வந்து 24th தான் நடந்திருக்கு. அதர் ஸ்டேட்டில் 16th நடந்ததா சொன்னாங்க. 16th வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்டாக நடந்தது. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் 10 ஷிஃப்ட்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் 10 ஷிஃப்ட்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அதனோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் ஷிஃப்ட் வைஸ் நம்ம சொல்ல போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் இன் ப்ரிலிம்ஸ். நியூ ட்ரெண்ட் இன் ப்ரிலிம்ஸ் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா புது ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷில் 40 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. 20 மினிட்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸாக குறைச்சிருக்காங்க 20 மினிட்ஸில். அதனால தான் நம்ம நியூ ட்ரெண்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. எல்லா ஷிஃப்ட்டும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது கண்டிப்பாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கிளியரான சொல்யூஷன் கிடைக்கும். நான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நிறைய பேர்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இதில் இருக்குது. எஸ், அதே மாதிரி நாம் கோட்டோட பிகினர் பேட்ச் திரும்பவும் 2025 லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே 31st March 2026 வரைக்கும் அதனோட வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிஃபோர் 31st March 2025 முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கைட்லியோட ஸ்பெஷல் பிகினர் கிட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த ஸ்பெஷல் பிகினர் கிட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே A to Z உங்களுக்கு நிறைய இருக்கும். இதில் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க, புக்கோட சேர்த்து வந்துடும். சரியா? அதே மாதிரி மறக்காமல் புதுசாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் 12 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோடு யூஸ் பண்ணீங்க. பிஃபோர் கோட் 12 நீங்கள் எந்த கோடு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதில் ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மென்டர்கிட்ட உங்களுக்கு கால் பேக் வரும். அவங்ககிட்ட நீங்கள் எல்லா டவுட்டுமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் புதுசாக யாராவது கோட்டில் ஜாயின் பண்ணணும், சப்போஸ் புதுசாக எக்ஸாம்ஸ் இப்போ காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 year ப்ரிப்பேரில் இருப்பாங்க, எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எஸ், Day 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துடலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 to 30 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இதை ப்ளஸ் 10+ போட்டிருக்காங்க. இருந்தாலும் 6 to 10 போடுறதே பெருசாக இருந்தது அந்த மாதிரி சொன்னாங்க. ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 17 to 23 போடலாம். ஸோ 46லேருந்து 63 வரைக்குமே போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப நல்லா போட்டவங்க 63க்கு மேலேயுமே போட்டிருக்காங்க. ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்ற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இதை போட்டிருந்தாவே குட் அட்டெம்ப்ட் அக்யூரஸியாக போட்டிருந்தா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷிஃப்ட் இருந்திருக்கு. 46 to 63 போடுற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த பேட்ச். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் ஒன் பை ஒன்னாக நான் எழுதி காமிக்கல, நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லிடுறேன். செகண்ட் ஷிஃப்ட்லையுமே அதே மாதிரி தான். இங்கிலீஷில் 21 to 27, குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12, ரீசனிங் எபிலிட்டியில் 20 to 25 போடுற மாதிரி இருந்திருக்கு. ஓவராலாக இந்த ஷிஃப்ட்லையுமே 48 to 64 போடுற மாதிரி இருந்திருக்கு. அது போட்டாவே குட் அட்டெம்ப்ட். இது நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. நீங்கள் நம்மளோட கைட்லி பேஜஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க, கம்யூனிட்டி பேஜஸில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இன்ஸ்டா பேஜஸில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்ம இதை வச்சுருந்தோம். அதே மாதிரி இங்கிலீஷில் 3rd slot, அதாவது வந்து ஃபஸ்ட் டே 3rd slotல 23 to 28, குவான்ஸில் 11 to 15, ரீசனிங்கில் 20 to 25. இந்த ரீசனிங்கில் அதே மாதிரி இந்த ரீசனிங்கில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த 3rd ஷிஃப்ட்டில் என்னாச்சு அப்படின்னா ரீசனிங் நிறைய பேர் வந்து ஒரு பஸ்ஸில் லேக் ஆகிட்டு போடாமல் விட்டுட்டாங்க. இது இந்த ஷிஃப்ட்னு இல்லை, நிறைய ஷிஃப்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஷிஃப்ட்டில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அட்டெம்ப்ட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் வந்து ஒரு பிலோ 50 தான் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ 54 to 68 இந்த ஷிஃப்ட்டோட அனலைஸ் குட் அட்டெம்ப்ட் ஓவராலாக. அதே மாதிரி 4th slot இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 26 to 30, குவான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 14 to 20 போடுற மாதிரி இருந்திருக்கு. 14 போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 22, ஓவராலாக பார்க்கும்போது 59 to 72. இந்த ஷிஃப்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டேல கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ
அடுத்தது 16th அனலைசிஸ் நம்ம கிட்ட இல்லை, ஏன்னா நம்மளோட கேண்டிடேட் நிறைய பேர் அப்பீர் ஆகலை, மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அப்பீர் ஆனதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் நார்மலைசேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அவங்க அதுக்கு ஆவரேஜாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவாங்க. நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. 24th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 21 to 27, குவான்ஸ் 11 to 14, ரீசனிங் 19 to 23, ஓவராலாக ஒரு 51 to 64. அந்த 64 அந்த ஆவரேஜுக்குள்ளே நிறைய வந்துடுது இல்லைங்களா, 51 to 64 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நெக்ஸ்ட் ஸ்லாட் 2ல் 23 to 29 இங்கிலீஷ், குவான்ஸ் 12 to 15, ரீசனிங் 19 to 23, இங்கேயுமே 54 to 67, சேம் அதே தான். தேர்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் 24 to 29, அதுக்குள்ளேயே தான் இன்பிட்வீனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குவான்ஸ் 12 to 16, ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 20 to 24, ஓவராலாக 56 to 69. அதே மாதிரி லாஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மொத்தமாக SBIPOவில் லாஸ்ட் ஷிஃப்ட் லாஸ்ட் ஸ்லாட் இதுதான். இங்கிலீஷில் 22 to 26, குவான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 14 போடலான்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் நல்லா போடுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 to 25 போடலாம். ஓவராலாக இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 51 to 65 போடுற மாதிரி இருந்திருக்கு. சரியா, 51 to 65 போடுற மாதிரி இருந்திருக்கு. இதுதான் ஓவராலாக முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்டாக SBIPO ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது எப்படி அப்படின்னா ஈஸியாக இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஈஸி கிடையாது. ஏன்னா இது PO லெவல் எக்ஸாம், கண்டிப்பாக நம்ம ஈஸின்னு சொல்லிட முடியாது. மாட்ரேட்டாக இருந்திருக்கு, மாட்ரேட் லெவல் எக்ஸாம் தான். டிஃபிகல்ட்டானு கேட்டால் டிஃபிகல்ட் கிடையாது, ஏன்னா இது PO லெவல் எக்ஸாம்ன்றனால கண்டிப்பாக மாட்ரேட் தான். டிஃபிகல்ட் அப்படின்னும் போது ஏலியன் லெவல் யாராலையுமே போட முடியல அப்படிங்கிறது தான் டிஃபிகல்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு SBIPO பொறுத்த வரைக்கும் 600 வேகன்சிஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இதனால நிறைய ரிப்பீட்டட் கேண்டிடேட்ஸ்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம காம்படிஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அப்ளை பண்ணல. இருந்தாலுமே அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் அதிகமாக தான் இருக்குது. SBIPO வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கவுண்ட் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஒரு நியர்பை 8 lakh பக்கம் வந்து அப்ளை பண்ணதாக நம்ம பார்த்தோம். 7 to 8 lakhக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த 600 வேகன்சிஸ்க்கு. ஸோ இந்த வேகன்சிஸை வச்சு பார்க்கும்போது நம்ம பேப்பரை வந்து ஈஸியாக கணிச்சிட முடியாது. 50க்கு பிலோ போட்டவங்களாம் இப்போ நீங்கள் படிங்க, ஏன்னா குட் அட்டெம்ப்ட் 46ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஓப் வந்து என்ன சொல்கிறது, ஃபால்ஸ் ஓப் நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் மோஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எங்களோட சைட்லேருந்து கைட்லியோட சைட்லேருந்து நாங்களாம் கொஞ்சம் எல்லாருமே பேசுனதுக்கப்புறம், நிறைய பேர் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம், நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கட் ஆஃப் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா 58 ± 3 இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் பொதுவாக ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எந்த கேட்டகரி எதுவுமே நம்ம சொல்லலை. இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது 58 ± 3. மற்றபடி மற்ற கேட்டகரிக்கு வந்து வேரி ஆகலாம், வேறு கேட்டகரிக்கு வேரி ஆகிட்டு போகலாம். 58 ± 3 வரலாம். ஒரு குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா, மற்ற கேட்டகரி நிறைய பேர் இருப்பீங்க, கேட்டகரி வைஸ் இங்கே நிறைய இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா 53+, ஓவராலாக 53+, நான் எல்லா ஷிஃப்ட்டுக்குமே சொல்கிறேன் 53+ அக்யூரஸியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நார்மலைசேஷன் எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா, நார்மலைசேஷன் எப்படினாலும் நடக்கலாம். ஸோ 53+ போட்டவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டஃப்பான ஸ்லாட்டில் போட்டவங்க எல்லாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஸ்லாட் டஃப் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டீங்க, இந்த ஸ்லாட்டில் கம்மியான அட்டம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு. என்ன சொல்கிறது, மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக டிஸ்கிரிப்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கிலீஷுமே வந்து பார்த்திங்கன்னா 40 questions 20 மார்க் தான். ஸோ இங்கிலீஷோட செக்ஷனல் கட் ஆஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் வைக்கும் போது இன்னுமே மார்க் குறையும். ஸோ நிறைய ஃபேக்ட் இருக்குது. குவான்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட சைட்லேருந்து நம்ம உங்களை ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக நம்ம இந்த அனலைசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகிறது போகிறது கிடையாது. SBI கிளர்க்கோட மெயின்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை போட்டே இருங்க. அப்கமிங்கில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, நான் மெயின்ஸுக்கு நான்லாம் படிக்காமல் போகணுமா, இது கம்மியாக போட்டவங்க அப்படிலாம் சொல்லி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே படிங்க, ஏன்னா அப்கமிங்கில் எக்ஸாம்ஸ் இருக்குது. சரியா, அதை தான் நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கோம். அதே மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.